இன்னைக்கு நம்ம சேனல்ல தந்தூரி சிக்கன் வீட்ல எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். தந்தூரினாலே நான்வெஜ் பிரியர்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ். நீங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டதை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் அதே ஸ்ட்ரக்சர்ல வீட்ல எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். நிஜமாலுமே இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு லவ் ரெசிபீஸ் தமிழ் சேனல். எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் இன்னும் மோட்டிவேட் பண்ணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு நான் 2 சிக்கன் லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் போய் தந்தூரின்னு கேட்டாலும் இந்த மாதிரி தான் லெக் பீஸ் கட் பண்ணி தருவாங்க. நடுவில் கீரலும் போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து இது மேலே ஒரு ½ லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுறேன். 2 பக்கம் படுற மாதிரி லெமன் ஜூஸை பிழிஞ்சு அப்ளை பண்ணிவிடுங்க. இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அதோடு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா சிக்கனில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனை நைட்டே பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ண போகிறோம். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு ½ லெமன் பிழிஞ்சு விட்டுடுறேன். நீங்கள் தயிர் யூஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டீ ஃபில்டரில் சேர்த்துருங்க. அதில் இருக்க தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் இந்த ரெசிப்பியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான் தந்தூரிக்கு தேவையான மசாலா. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். அடுத்து இந்த ரெசிபிக்கு ஃபுட் கலர் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே கலர் கிடைக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுன்னு சிக்கன் லெக் பீஸை சேர்த்துடலாம். இப்போ சிக்கனில் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் தயிர் தண்ணியாக சேர்த்திங்கன்னா மசாலா சிக்கனில் ஒட்டாமல் உதிரியாக போய்டும். அதுக்காண்டி தான் கட்டியாக சேர்க்க சொன்னது. ஃபுல்லாக சிக்கனில் படுற மாதிரி நம்ம மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். சிக்கனில் கீரல் போட்டிருக்க இடத்துலையும் உள்ளே நல்லா மசாலாவை அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. இது 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலா சிக்கனில் இறங்கி ஒரு ஜூஸியான தந்தூரி நமக்கு கிடைக்கும். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துடுறேன் வெளியே. இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் சிக்கன் சாஃப்டாக இருக்கும். இப்போது இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் லெக் பீஸை சேர்த்துடலாம். இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு சுற்றி இருக்க ஆயிலை சிக்கனில் படுற மாதிரி எடுத்து விட்டுருங்க. இதே மாதிரி பண்ணுங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா கருகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நீங்கள் குக் பண்ணணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அடிப்பாகத்தில் மசாலா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த லெக் பீஸை திருப்பி போட்டுடலாம். இப்போ சிக்கனை திருப்பி போட்டுடலாம். சிக்கன் திருப்பி போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம மூடி வச்சு லாக் பண்ணி ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆயில் எல்லாத்தையும் சிக்கன் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியுது பாருங்கள், ஓரளவுக்கு சிக்கன் அப்சர்வ் பண்ணியிருக்க ஆயில். இப்போ அடியில் இருக்க மசாலாவை அகைன் ஒரு ஸ்பூனில் கரண்டி வச்சு சிக்கனில் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த தந்தூரி பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க. டைம் ஆக ஆக சுற்றி இருக்க ஆயிலை சிக்கன் நல்லா அப்சர்வ் பண்ணி ட்ரையாக இருக்கும். பார்க்க தான் ட்ரையாக இருக்கும், ஆனால் உள்ள சிக்கன் ஜூஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தாங்க இருக்கும். குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் சிக்கனை குக் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான ஸ்ட்ரக்சர்லேயும் டேஸ்ட்லேயும் கலர்லேயும் நமக்கு தந்தூரி கிடைக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம தந்தூரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எப்படி இருக்குன்னு இது ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஃபைனலாக ஒரு ப்ராசஸ் பண்ணணுங்க. இதுக்கு ஒரு பொருள் தேவை. இந்த ரொட்டி கிரில் பேன் தான் எல்லா பாத்திர கடையிலையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இப்போ இந்த பேனை ஸ்டவ் மேலே வச்சு
மீடியம் ஃப்ளேமோட லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தந்தூரியை இப்போ நெருப்பில் நம்ம வாட்டி எடுக்க போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக படுற மாதிரி நெருப்பில் வாட்டி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரொசீஜர் பார்த்து பண்ணுங்கள். இப்போ வாட்டி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா ஆயில் சிக்கன் மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. நான் பட்டர் தான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு லாக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி ஒரே புகையாக வரும். அந்த புகை அடங்குற வரைக்கும் மூடி லாக்லேயே இருக்கட்டும். இந்த ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அச்சல் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ அகைன் திருப்பி போட்டு நம்ம ஆயில் இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நெருப்பில் வாட்டிட்டு மூடி போட்டு லாக் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்டவ்வு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் காசு கொடுத்து வாங்கி திருப்தி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வீட்டில் இந்த மாதிரி திருப்தியாக சாப்பிட்டு பரிமாறும் போது அதோட சந்தோஷமே தனிதாங்க. இப்போது ரெண்டாவது சைடு திருப்பி போட்டு மூடி வச்சு லாக் பண்ணிடுறேன். அந்த ஸ்மோக்கோட ஃப்ளேவர் சிக்கனில் நல்லா அப்சர்வ் ஆகி ஃபென்டாஸ்டிக்கான டேஸ்ட்டில் இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம தந்தூரி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்டி ஸ்ட்ரக்சரில் நம்ம வீட்டில் எப்படி பண்ணிட்டோன்னு பாருங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.